அந்த மாதிரி இந்த இடத்துல சீதை கேட்கிறா. ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சூக்ஷ்மம். இப்படியே சொல்லிட்டே இருந்தா எனக்கு நிறைய பெண்டிங் போர்ஷன் ஆயிடுறது, ஆனாலும் சொல்றேன், வேற வழி இல்லை, வாயை என்னால தடுக்க முடியல. வால்மீகி ராமாயணத்துல ஒரு சர்ச்சை. ராமர் மிதிலாப்பட்டினத்துக்குள்ள நுழையும் போது ஜனகருக்கு ராமரை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துருது. இவன் மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்குமே சார், ஹேண்ட்ஸமா இருக்கான் பார்க்கறதுக்கு, பாகுபலி மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, ஸ்டைல்லாம் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறார், இவன் யாரு? இப்ப விஸ்வாமித்திரர் சொல்ற, இவர் ராமர்னு பேரு. ராமன் இங்க பேப்பர்ல படிச்சிருக்கேன். கரெக்ட் தான், பேப்பர்ல படிச்சது கரெக்ட் தான். இவர் என் ராம். என் ராம்ங்கிறது அது ஹிந்துல இருக்கிற ராம் இல்ல, அவர் ராமாயணத்தை கேட்க மாட்டாரு. அதனால இது என் ராம் சொல்ற விஸ்வாமித்திரர், என்னுடைய ராமன். இவனை பெத்தது தசரதர், வளர்த்தது வசிஷ்டர். இப்படி யாராவது சொல்லுவாள்? இப்போ ஆத்துல பொண்ணு பார்க்க வர, இதான் மாப்பிள்ளை சார், மாப்பிள்ளை பேர் சுரேஷ், இது அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்குவார், அவர் பேருக்கு தான் அப்பா. அங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் இவருக்கு எல்லாம் அப்படின்னுட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க கேட்கறதுக்கு. இது ராமர், ராமருடைய அப்பா தசரதர், பேருக்கு தான் அப்பா. வளர்த்ததெல்லாம் வசிஷ்டர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பொண்ணு கொடுக்க போறவர் ஜனகர், அவர்கிட்ட என்ன சொல்லணும்? பெத்தது தசரதர், வளர்த்தது வசிஷ்டன்னா வளர்த்தவனின் குணம் தான் இவனுக்கு இருக்கும். வளர்த்தவன் வசிஷ்டன், ஏகபத்னி விரதன். அதனால உன் பெண்ணை கண்ணை மூடிண்டு கொடு. அந்த காலத்தை கேள்விப்பட்டிருக்கேளா? கண்ணை மூடிண்டு வாங்கலாம். எங்க பாட்டி வேடிக்கையா சொல்லுவோம், உங்க தாத்தாவை எனக்கு பண்ணி கொடுத்தா கண்ணை மூடிண்டு கல்யாணம் பண்ணுனா, ஏன்னா கண்ணை திறந்துதான் இவரை பண்ணிருக்கவே முடியாது, மூடிட்டு இருந்தாவே இவரை பண்ணிக்க முடியும். வேடிக்கைக்கு சொல்லுவோம். 2 பேரும் போயிட்டா இப்போ சொன்ன. இந்த இடத்துல சொன்னார் ராமர் அப்படி சொன்னதுக்கு, சீதை அப்படி சொன்னதுக்கு ராமர் என்ன சொன்னாரா தெரியுமா? கவலைப்படாத சீதா, இந்த அவதாரத்துல, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன். என் மனசால கூட நான் 2வது பெண்ணை நினைக்க மாட்டேன். கல்யாணம் ஆறுதா இல்லையா அதை பத்தியே இல்ல, மனசளவுல கூட நான் இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன். அதான் என்ன சொன்ன, இந்த அவதாரத்துல கவனிச்சேல, அதெல்லாம் சூக்ஷ்மமே. அதனால ஏன்னா அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல ரேஷன் கார்டு இல்ல, ரேஷன் புக்கு. ருக்மிணி கிருஷ்ணன், ஜாம்பவதி கிருஷ்ணன், சத்யபாமா கிருஷ்ணன், விந்தியா கிருஷ்ணன், மித்ரவிந்தா கிருஷ்ணன், காளிந்தி கிருஷ்ணன், ஒருத்தருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா கஜானா முழுக்க இவா கிட்டதான். சீதை கல்யாணம் பண்ணிருந்தா ஒரே ஒரு 1000 தான், 5 கேஜி அரிசி தான். அதனால என்னை கரம் பற்றிய வைகல்வா, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருசெவி சாற்றுவாய் சொல்ற. இன்னும் 1 மாசம் தான் நான் இருப்பேன் ஹனுமான். ஊர்த்வம் மாசான ஜீவிஷ்யே. 1 மாசத்துக்கு அப்புறம் ராமர் வந்தாருன்னா வேஸ்ட், ஐ வுட் ஹவ் பாஸ்ட் அவே, ஐ அம் டெட் சொல்லி அனுப்புறா. அப்போ ஹனுமார் பார்த்து இது சொல்றா, ஆசீர்வாதம் பண்றா. அஷ்ட சித்தி நவநிதி கேதாதா சவரதீர ஜானகி மாதா ராம ரசாயன तुम्हारे पास सदा रहो रघुपति के दासा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण. சீதை ஆசீர்வாதம் பண்றா. பாழிபனை தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறியலா மனத்தேன் எனின் ஊழிவோர் பகலாய் ஓதும் ஆண்டு எல்லாம் உலகம் ஏழும் ஏழும் விவுற்ற ஞானமும் இன்று என இருத்தி என்றான். அம்மா, நான் பதிவிரதா நாரிங்கிறது உண்மையன்னா, நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்கும், சிரஞ்சீவியா நீ இருப்பப்பா. இன்னைக்கும் நம்ம வீடுகள்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, இந்த நவராத்திரியில சுந்தரகாண்ட பாராயணம்ங்கிறது பண்றது ரொம்ப முக்கியம். சார் எனக்கு சம்ஸ்கிருதம் வராதுன்னா தமிழ்ல படிங்கோ, தமிழும் வராதுன்னா இங்கிலீஷ்ல படிங்க, 3மே வராதுன்னா என்ன பண்றது சொல்லுங்க, கஷ்டம் தான் இல்லையா? தெலுங்குல படிங்க.
9 நாள் இருக்கு இல்லையா நவராத்திரி, சுந்தரகாண்ட பாராயணம்னா என்ன? வீட்டுல சுந்தரகாண்டம் படிங்க, படிச்சுட்டு ஒரு 2 கற்கண்டோ சர்க்கரையோ யாருக்கா கொடு. சுந்தரகாண்ட பாராயணம் அந்த காலத்துல பண்ணா என்ன பண்ணுவா தெரியுமோ, வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு மணை போட்டு கோலம் போடுவா. ஏன்னா ஹனுமான் வந்து இன்னைக்கும் எங்கெல்லாம் சுந்தரகாண்டம் நடக்கிறதோ வந்து கேட்பேன். இப்ப நீங்க நினைச்சுட்டு நம்புறேளா இல்லையான்னு தெரியல, இப்ப கூட தினமும் நித்தியம் இந்த கூட்டத்துல ஹனுமான் எங்கேயோ உட்காந்து கேட்டு அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தின் நம்பிக்கை. இவர் யார ஹனுமான்னு சொல்றாருன்னு யோசிக்காதீங்க, ஹனுமானே வந்து கேட்பார். அப்போ ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஹனுமான் கிளம்பினார். ஒரே பசி. ஏன்னா ராமர் வந்து என்ன கட்டு சாதமா கட்டி கொடுத்து அமைச்சார், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதால பசி எடுக்குமோனோ எதிர்க்க போய் அந்த நம்ம வாழை தோட்டத்துல போய் நல்லா வாழைப்பழம் எல்லாம் எடுத்து, கதலி பழம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அந்த மரங்கள்ல கிள்ளி களைந்து விசிறி களைந்த நிறைய மரங்களை அதெல்லாம் பறந்து போய் தேவலோகம் வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்துதான். அப்ப அங்க இருக்க தேவஸ்திரீகள்லாம் அதுல இருந்து புஷ்பத்தை பறிச்சுன்னு தலையில வச்சுட்டு அந்த மரத்தை கீழே அமைச்சதா கம்பர் எடுக்கிறார். பாருங்க, விஞ்சிய உலகத்தினும் இயக்கர் மலை மேலும் துஞ்சல் இவ்வானவர் துறக்க நகரத்தும் பஞ்சி அடி வஞ்சியார்கள் மொய்த்தனர் பறித்தனர் நஞ்சம் அணையாருடைய சோலையின் நரும்பு. இப்ப அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து அடிச்சு பிச்சு உதறி தள்ளிவிட்டார் அனுமார். என்ன பண்ணார் கம்பர்? கேளுங்க அந்த வார்த்தையை. முடிந்தன பிளந்தன முறித்தன நெறிந்தன மடித்தன பொடித்தன மறித்தன முறித்தன இடித்தன தகத்தன எரித்தன கரித்தன ஒடித்தன ஒசித்தன உதித்தன பிரித்தன. இத்தனை பண்ணிருக்கார். அப்போ அவனை பிடிச்சுட்டு போயிட்டான் நேர. ஏன்னா என்ன எடுத்து முதல்ல அக்ஷகுமாரன் ஒருத்தவன் தான், அவன் அடக்கி பார்த்தான் ஹனுமான, முடியல. நேர அவனை நேர பிடிச்சுட்டு போய் சபையில விட்டாச்சு. யாருன்னா இந்திரஜித். அப்ப ராவணன் கேக்குறான், நீ யாருன்னு. அப்போ சொல்றார் ஹனுமான் தான் யாருன்னு. அறந்தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதித்திரம் தெரிந்து உலகம் பூண் சென்னறி செலுத்தி தீயோர் இறந்து உகநூறி தக்கோர் இடர் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தனன் என் தன் பொன்பாதம் ஓதுவார் பிறப்பறுப்பான் அன்னவர்க்கு அடிமை செய்வேன் நாமமும் அனுமன் என்பேன். எவன வேதம் வந்து அவனுடைய திருவடியை பற்றினால் இந்த சம்சாரம்ங்கிற கடலை கடந்து ஒரு ஜீவாத்மா பாஞ்சபௌதிக சரீரத்தை விட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் விரஜா நதியை கடந்து வைகுண்டத்தில் புகும் என்று சொல்கின்றதோ, அப்பேற்பட்ட நாயகனின் அருள் தூதன் யான், எனக்கு ஹனுமான் என்று பெயர் சொன்னார். இந்திரஜித் பிள்ளைய பார்த்து கேட்கிறான் ராவணன், எப்படிப்பா இவனை பிடிச்ச? இந்த குரங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் குரங்கா இருக்கே, இன்டெலிஜென்ட் குரங்கா இருக்கே, எப்படிப்பா பிடிச்ச? ஐயோ, இந்த குரங்கை பிடிக்கிறதுக்குள்ள போரும்னு ஆயிடுச்சு. பிரம்மாஸ்திரத்தை போட்டா அது பிரம்மாஸ்திரம் மெல்லிசா இவரை போய் கட்டி போட்டுது. அப்புறம் நம்ம ராட்சசிகள்லாம் இருக்கா பாருங்க, அதுகள்லாம் என்ன பண்ணித்தான், கயிறை கட்டணும்னு தாலி கயிறெல்லாம் எடுத்து இவனை கட்டித்தான். சொன்னார் கம்பர், வீட்டின் பூசல் நெடும்பாசம் அற்று தேரும் வீசி துறந்து மாட்டும் புறவி ஆயமாம் மருவி வாங்கும் தொடை அழிந்தன பூட்டும் வல்லின் முட்டோம் புரசை இழந்தன போர் யானை தமக்கு இயந்த பெண்ணிற்கு இயையும் மங்களத்திற்கு பிணித்த கயிற்றை இடிப்பிழைத்தே. மங்களத்துக்கு இருந்த கயிற்றை. அப்போ சரி, இந்த குரங்கு கொன்னுடுங்க, தீர்ப்பு அவ்வளவுதான், ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ விபீஷணன் எழுந்திருந்தான். அவன் சொன்னா, இது பாருங்க, அவர் விதேசத்திலேன்னு வந்திருக்காரு, ஹீஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர். நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, வேணா அவர் ஏதாவது தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிரும். என்ன பண்றதுன்னு கேட்டா ராவணன், வாழை எரிச்சு அனுப்பிச்சிரும். விபீஷன் போய் இப்படி சொல்லலாமான்னா, விபீஷணன் என்ன நினைச்சார், அந்த ராமரை இந்த பூமிக்கு வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ராமனுக்கு பிடித்த அடியவரை அவமானப்படுத்தி அமைச்சாதான் அவர் இங்க வருவார். அதனால நன்னா எரிச்சுடுங்கன்னார். ஒரு ஜவுளி கடை பாக்கி இல்ல, எல்லாம் இப்ப அனுமார் வால்ல சுத்தின்னு இருக்கு. நன்னா அது என்ன ஜிஆர்பி நெய்யா நன்னா முக்கி அதுல நெருப்ப வச்சாச்சு. அனுமாருடைய திருத்தாயார் சோசியல் மீடியா பர்சன் அஞ்சனா தேவி. அவ ஃபேஸ்புக் எது கிடைச்சாலும் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. அவ என்ன சொல்லிட்டா, உனக்கு என்ன கிடைக்கிறதோன்னு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும். அனுமார் என்ன பண்ணிட்டார், அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டாம், தாயிற் சிறந்தது கோவில் இல்லை. அதனால என்ன பண்ண, நெருப்ப ஒரு வீட்டுக்கா வைக்க ஆரம்பிச்சார். எந்த வீட்டுல முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பவதிகள், நல்லவர்கள் இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு பாக்கி எல்லா வீட்டையும் எரிச்சாச்சு. லங்காவே இப்ப எரிஞ்சுட்டு இருக்கு, காட்டு தீ மாதிரி. $6 பில்லியன் லாஸ் அவனுக்கு.
வேர்ல்ட் பேங்க்ல போய் கடன் கேட்கறான், கொடுக்க மாட்டேங்கிறான் ராவணனுக்கு. அப்படியோட எரிச்சுட்டு போயிட்டார். இப்ப அந்த அரக்கிகள்லாம் நேர சீதை கிட்ட வந்தது. உன்னோட ஒரு குரங்கு வந்து பேசிட்டு பாரு சீதா, அதை போட்டு நன்னா நாங்க அடிச்சு நெருப்பெல்லாம் வச்சு அனுப்பிச்சுட்டோம். அப்ப சீதை சொல்றா, ஆழி காட்டி என் ஆறுயிர் காட்டினாய்க்கு ஊழி காட்டுவேன் என்றுரைத்தேன், அது வாழி காட்டும் என்று உண்டு உன் வாய்மையும் பாழி காட்டி அரும்பழி காட்டினாய். அப்பா என்ன காப்பாத்தினியே, என்னால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுத்தே. எதிமே பதிவிரதா நாரி ஷீதோ பவ ஹனுமதா. நான் பதிவிரதை என்பது சத்தியமானால் ஹனுமானின் சுடும் வால் குளிரட்டும். வோல்டா சேசி மாதிரி எடுத்து வால். இப்போ ஹனுமான் பறந்து போயிட்டு இருக்கார். இங்கெல்லாம் குரங்கு காத்துட்டு இருக்கு. பாரத தேசத்துல எல்லா குரங்கும் இப்படி 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 இந்த கர்ப்பவதியை உள்ள விட்டா அந்த ஆத்துக்காரர் வெளியில அப்படி அப்படியே நடப்பார் பாருங்க. அந்த மாதிரி எல்லா குரங்கும் 70,000 குரங்கும் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜாம்பவான பார்த்து என்ன ஹனுமார் போனா திரும்பவே இல்லை, ஒருவேளை சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க உட்காந்துட்டாரோ என்னவோ அப்படின்லாம் பேசிட்டு. அதுக்கு அவர் கேட்கறது என்ன பெங்காலா அப்படின்னு அவர் கேட்கிறார். அதனால அங்கேயோ உட்காந்துட்டாச்சு. வரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆர்ப்பரிப்பு, கடலின் அலையின் ஆர்ப்பரிப்பு அல்ல, குரங்கு ஹனுமானின் ஆர்ப்பரிப்பு எங்கேயோ துவனித்தது, கேட்டது. உடனே நம்ம ஜாம்பவான் வந்து குரங்குகளை பார்த்து சொன்னார், இதனால் தொண்டர்களே, கட்சி தொண்டர்களே கேளுங்கள், ஹனுமான் சீதையை பார்த்து விட்டார். எல்லா குரங்கு, என்ன சார் இவர் வயசாயிட்டு வளர்றாரு போல இருக்கு, அனுமாரை இன்னும் இங்க வரல, சொல்லவும் இல்லை, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு ஏன்னா அனுமார் சீதையை பார்த்துட்டுதா சொல்றாரு. ஜாம்பவான் எப்படி இந்த துவனியை கேட்டுட்டு பார்த்துட்டுதா சொல்றேன். இந்த துவனியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது. குழந்தை நீட் எழுதிட்டு வருது. நீட் தெரியுமா? நீட் பரீட்சை எழுதிட்டு வருது. நீட் எழுதிட்டு வீட்டுக்கு வருது. அம்மா அப்படியே காத்துட்டு இருக்கா, வயிற்றுல எழுப்ப வச்சுட்டு குழந்தை காத்துட்டு இருக்கா. என்னம்மா எப்படி எழுதின? அம்மா அப்படின்னா என்ன போச்சுன்னு திரும்பி நீட்டி அடுத்த வருஷம் எழுத வேண்டியதுதான். இதே அந்த குழந்தை அம்மா பாஸ்ன்னு அர்த்தம். அந்த அம்மான்னு ஒரு வார்த்தையிலேயே எவ்வளவு அடங்கி, எவ்வளவு வருஷங்களா நம்மளும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி அந்த துவனி. இப்ப நீங்களும் உபன்யாசம் கேட்டுட்டு வெளியில போறேன், போகும்போது எப்படி அப்படிலாம் நீங்க முக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி அடுத்த தடவை வரட்டும். யாம் பெற்ற துன்பம் இவ்வையகம் பெற நாளைக்கு யாரையா கூட்டணும். அதனால ஹனுமார் அங்க வந்தார். ஜாம்பவான பார்த்து டீல் சீதையை பார்த்தார். நேரை வள்ள எங்க போயிருக்கணும்? ராமரை பார்க்க போயிருக்கணும். அதான் போல ஹனுமான் என்ன பண்ணிட்டார், நேர ஒரு மதுவனத்துக்குள்ள கூட்டின்னு போனார். மதுவனம்ங்கிறது இந்த காலத்து ஒயின்யார்ட், கிரேப்ஸ் எல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணி ஜூஸ் பண்றா பாருங்க, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு. இது எந்த இடம்னா, சுக்ரீவன் டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கின இடம். அதுல சொந்த மாமா ததிமுகன் ஒருத்தனை அங்க காவலாளியா போட்டுட்டு போயிருக்காரு. அப்ப ஹனுமான் எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் ஜாலி. அந்த ததிமுகனை குட்டுன்னு குட்டி அங்க இருக்க ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஃபர்மெண்டட் கிரேப் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுறது. அப்ப உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 31 ராத்திரி தான். காயந்தி கேச்சிது பிரணமந்தி கேச்சிது, ஒன்னு ஆடிட்டான், ஒன்னு கடிச்சுதான், ஒன்னு குதிச்சுதான், ஒன்னு கண்ணெல்லாம் தளர்ந்து போயிட்டான். எல்லாம் ஆடி ஆடி அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா பார்ட்டிங் தான். ஹனுமார் எல்லாத்தையும் இப்படி முடிச்சுட்டு மெதுவா அடுத்த நாள் காத்தால தள்ளாடாம எல்லாம் அப்படி கூட்டுட்டு பெல்லாரி கிஷ்கிந்தா போறார். அங்க சுக்ரீவன் காத்துட்டு இருக்கார். இன்னும் ஹனுமானும் வரல, குரங்கும் வரல. ஆனா இந்த ததிமுகன் மாமா வந்துட்டான், அடி உதையோட வந்திருக்கான். சுக்ரீவா உடம்ப பாருப்பா. அப்ப என்ன பண்ணா தெரியுமா சுக்ரீவன்? ராமரை பார்த்துட்டு ஹனுமார் சீதைய பார்த்துட்டார். ராமருக்கு ஒண்ணும் புரியல, என்னையா இந்த ஊர்ல நடக்கிறது? உங்க மாமா அடிபட்டு வந்ததுக்கும் அனுமார் சீதையை பார்த்ததுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அனுமார் சீதையை பார்த்துட்டார் ராமா, இல்லைன்னா இவர் அடிபட்டு வந்திருக்கார். ஏன் அடிபட்டு வந்திருக்கார்? ஏன்னா நான் வாங்கின வைன்யார்ட்ல பார்ட்டி நடந்திருக்கு. ஹனுமார் காரணம் இல்லாம பார்ட்டி பண்ண மாட்டார். அதனால சீதையை பார்த்த பிறகுதான் இந்த பார்ட்டியே நடந்திருக்குன்னு. ஹனுமார் வந்தார். எல்லா குரங்கும் அப்படியே ஆடி ஆடி அங்கே கீழே விழுந்துட்டோம். அப்போ ஹனுமார் வந்தார். ராமர் அப்படியே ஹனுமார் திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்கார். ஹனுமான் அப்படியே ராமரை பார்க்கிறார். நம்மளால என்ன சொல்லியிருக்கோம்?
ஏன் கேக்குற, இங்கே கிளம்பினேனோ முதல்ல அந்த மைனாக்கம் வந்துடுத்துன, அடுத்தது சுரசா, அடுத்தது நாகமாதா, அந்த சிம்மிக்கா, இவாளெல்லாம் தாண்டி போனா அடுத்தது ஒத்தி நிக்கிறாங்க லங்கினி. அவகிட்ட குட்டை வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தா சீதைய காணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்ல எல்லாம் தேடி அங்க போய் காட்டுல போய் பார்த்து அங்க ராவணன் வந்து சீதையை மிரட்டி தள்ளிட்டான். அம்மா சீதை வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டா, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான் இல்லையா? அதனாலதான் நம்மள அனுப்பவே இல்லை. அனுமாரின் வாக் சாமர்த்தியத்தை பாருங்க, ரெண்டே ரெண்டு வார்த்தை, கண்டேன் சீதையை. வேணுங்கிறத மட்டும் பேசுவார், வேண்டாதெல்லாம் சொல்ல மாட்டார். இப்படி சொல்லலாமே, சீதையை கண்டேன் தப்பா? கரெக்ட் தானே? சீதையை கண்டேன்னு சொன்னாலும் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல பொருந்தாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ ராமர் வந்து 4-5 பேரை தொலைச்சு விட்டாருன்னு வச்சுக்கோ. சீதா, கீதா, வாணி, ராணி, இவாளெல்லாம் தொலைச்சு விட்டார். இவ 4 பேரையும் போய் நீ தேடு அப்படின்னு தேட சொல்லி ஹனுமான் போய் தேடி கீதா, வாணி, ராணி கிடைக்காமல் சீதைய மட்டும் பார்த்திருந்தால் சீதையை கண்டேன்னு சொல்றது முக்கியம். ஏன்னா அங்க முக்கியம் கண்டேனை விட சீதைங்கிற வார்த்தை தான். அங்க இங்க தேட போய் சொன்னது ஒரே ஒரு பெண்ணை தான். The one who has gone in search of only one lady called Sita, nobody else. அதனால சீதைங்கிற பெண்ணை விட அவளை பார்க்கறது தான் முக்கியம். ஏன் இப்படி சொல்லலாமே, சீதையை நான் பார்க்கவில்லை சொல்லலாமோ? அதனால பார்ப்பது என்பதுதான் முக்கியம். அதனால அந்த வினை சொல்ல முன்னாடி சொன்னார். The verb has been placed before the noun. கண்டேன் எனும் சொல் சீதைக்கு முன்னாடி வந்திருக்கு. கண்டேன் சீதையை. கம்பன் சொன்னார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். நான் பெண்ணை பார்க்கலப்பா, கற்புக்கு 2 கால் 2 கை 1 முகம் 2 காது 1 மூக்கு 2 கண்ணு 1 வாய் முளைத்து சீதை என்ன பயிரிடும்படிக்கு சீதையை கற்புக்கு அரசியாக கண்டேன். மேல சொன்னார் கம்பர், உன்குலம் உன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்னினி செய்வது எம்மோய். உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? நல்லா பெங்களூர்ல படிச்சு வளர்ந்தவன், எனக்கு தமிழ் லாங்குவேஜே கிடையாது, சான்ஸ்கிரிட் ஹிந்தி தான் படிச்சேன். இங்கெல்லாம் சண்டை போடுறாளே, வேற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் நம் தமிழை இது பண்ணிட்ட. எந்த மாநிலத்துல இருந்தாலும் தமிழ் பற்று இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். அல்ல, தமிழ் பற்று இருப்பதற்கு இந்த மண்ணுல தான் பிறக்கணுங்கிறது இல்லை, எந்த மண்ணுல இருந்தாலும் அந்த தமிழ் பற்று என்பது இருக்கும். 110 வருஷமா நாங்க எல்லாம் பெங்களூர்ல தான் இருந்தோம். எங்க மூதாதையர்கள்லாம் ஸ்கூல்ல கூட தெரியாது. வீட்டுல கற்றுக் கொடுத்த தமிழை வைத்துக் கொண்டு கம்பராமாயணத்தை உரைக்கின்றேன். அதுல சொல்றார், உன்குலம் உன்னதாக்கி உயர்ப்புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என்னினி செய்வது எம்மோய். தான் ஒருவளாக லங்காபட்டினத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டி தான் ஒருவளாக இருந்து எத்தனை குலத்தை வாழ்விக்கின்றாள் என்பதை பட்டியலிடுகின்றார் ஹனுமார். அவள் பிறந்தது ஜனகனுடைய பெண்ணாக, மானத்தோடு தான் ஒரு பெண்ணாக வாழ்வதால் அப்பாவின் குலத்தின் பெருமையை காப்பாத்தினாப்பா. பெருமையோடு வாழ்வதால் மாமனாரான தசரதனின் குலத்தின் பெருமையை காப்பாத்துகின்றாள் அப்பா. தனித்து ஒரு பெண்ணாக இருந்து அந்த தைரியத்தோடு வாழ்வதால் உன் குலம் உன் பத்னி என்கின்ற பெருமையை காப்பாத்துகின்றாள் ராமா. அங்கு அவள் இருப்பதால் தனி சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்னுமா போலே அவள் அங்கு சிறைவாசம் இருப்பதால் உன்னை அவ்விடத்துக்கு வரச் செய்து தானவர்களை அழித்து தேவர்கள் காக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்ததால் தேவர்கள் குலத்தை காப்பாத்துகின்றாள். உங்க அப்பா அவ அப்பா உன் குலம் தேவர்கள் குலத்தை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்ல ராமா. என் குலம் எனக்கு தந்தாள், என் குலத்தை எனக்கு கொடுத்தான். அப்படின்னா என்ன? குரங்கு குலத்தை அவர்கிட்டே கொடுத்துட்டாராம். என்ன அர்த்தம்னா, கம்பருடைய நயத்தை பாருங்க.
குரங்கு என்னும் அந்த மிருகத்துக்கு இயல்பு எதுவென்றால் இன்டிசைசிவா இருக்கும். இதுவா அதுவா அதுவா இதுவா, எடுத்துக்கலாமா வேண்டாமா, டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா, இன்ஜினியர் டாக்டரா, இதுவா அதுவா, இப்படியே ஓடிட்டு டிசிஷனே எடுக்க தெரியாது குரங்குக்கு. இந்த மரத்துல அந்த மரம் அந்த மரம், அது க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம். ராமா, நானும் குரங்கு குலத்தில் பிறந்த ஒரு குரங்கு, அப்படித்தான் இருந்தேன். எப்போது? ராமனை காணும் வரை, உன்னை காணும் வரை. உன்னை பாக்குற வரைக்கும் நான் அப்படி இருந்தேன். இவன் கடவுளா அவன் கடவுளா, அவனா இவனா இவனா அவனா அவனா இவனான்னு இருந்தேன். எப்போது உன்னை பார்த்தேனோ ராமா, கண்டு கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெளிந்து கொண்டேன், நீதான் எனக்கு இறைவன் என்று. எப்போது டிசிஷன் எடுத்துட்டேனோ நீதான் என் இறைவன் என்று, அப்படின்னா குரங்கு குலத்தின் புத்தியை விட்டு விட்டேன், குரங்கு குலத்தை இழந்தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துருதா ராமா? ஆனா நீதான் கடவுள் என்ற எண்ணம் பூண்ட நான் சீதையை கண்ட பிறகு மறுபடியும் குரங்கு புத்தி வந்து, நீ கடவுள் அல்ல இவள்தான் என்கின்ற குரங்கு புத்தி கொடுத்தவள் என் சீதை, என் குலம் எனக்கு தந்தாள், என்னினி செய்வது எம்மோ. அப்போ எல்லா குரங்கும் பார்த்துட்டு என்னமா பேசுறாயா நம்ம தலைவர் இல்லையா அப்படின்னு பேப்பா. அப்போ ஹனுமார கூட்டாரா ராமன், இங்க வா, அடியேனா வா இங்க. நானா ராமா? வா 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 இங்க, உனக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா குரங்கும் பேசிக்கிட்டு ஏதோ கொடுக்க போறாருடா, சொத்து கித்து கொடுக்க போறாரு, ஷேர்ஸ் நிறைய கொடுக்க போறாருடா. என்ன கொடுக்கறான்னு எல்லா டிவி சேனலும் ஜூம் பண்றது. ராமன் தன் தொடையை தழுவுகின்றான், அதன் கீழே ஏதோ டாக்குமெண்ட் இருக்கிறது போன்று இருக்கிறது. அதை எடுத்து ஹனுமனிடம் கொடுக்க போகின்றான். பார்ப்போம் இடைவேளைக்கு பிறகுலாம் ஒரே பில்டப் தான். எல்லா குரங்கும் பாக்குறது, சுக்ரீவனே பாக்குறாரு, என்ன கொடுக்க போறாரு இவர் அப்படி. ஹனுமான பார்த்து சொன்னார் ராமர், மூ உலகங்களும் என்னிடத்தில் இப்போது இருந்தால் கூட, அது அத்தனையும் உன்னிடத்தில் கொடுத்தால் கூட, நீ செய்த உதவிக்கு கைமாறாகாது ஹனுமான். என் சரீரத்தை விட்டு இந்த உயிர் செல்லலாமா பிரியலாமா என்று ஐயம் உற்ற போது நீ வந்து என் ஆவியை என் சரீரத்தில் தங்க வைத்தாய், சீதையை கண்டேன் என்று உனக்கு நான் என்ன கொடுப்பேன். இங்கு வா பிள்ளாய்னு சொல்லி அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரசிருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான, என்னால் உன கட்டி தழுவ முடியும் அப்பா. ஹனுமான் பார்த்தார், இதை விட எனக்கு என்ன செல்வம் வேண்டும் ராமான்னு சொன்னார். இன்மையும் செல்வமும் நாடு நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்னித்தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் அந்த ராமரே இவரை கட்டி தழுவறார்னா, ஹனுமானை விட ஒரு பக்திக்கு சிரோன்மணி யாரேனும் உண்டோ? அப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்தை கேட்டிருக்கேள்.